ப்ளீஸ் ருக்மணி 5 நிமிஷம் கடையை பாத்துக்கிறியா? நான் போய் அப்பா கூட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம 3 பேருமா சேர்ந்து சுத்தலாம். சரி, 5 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். கடை காலிச்சுன்னா எம்எல் ரிப்போர்ட் பண்ணாத. இல்ல சீக்கிரம் வந்துடுறேன். என்னடி நீ பாட்டுக்கு அவளை அனுப்பிச்சிட்ட? நம்ம 2 பேருக்கும் ஒண்ணுமே தெரியாது. கடைக்கு யாராச்சும் வியாபாரத்துக்கு வந்தா என்னடி பண்றது? அடி போடி, எல்லா துணியிலுமே விலை எழுதி போட்டிருக்காங்க. வர்றவங்களுக்கு கொஞ்சம் ஐஸ் வச்சு பேசணும்னா அவங்களே தன்னால வாங்கிட்டு போறாங்க. இதுக்கு போய் அங்க பாத்தியா, 2 மஞ்சு மக்கானுங்க இங்கேயே பாத்துட்டு இருக்காங்க. அநேகமா இங்க வந்தாலும் வருவாங்க. வந்தா ஒரே அமுக்கிடுவோமா? அமுக்கிடுவோம். என்னங்க அந்த பொண்ணுங்க நம்மளை பார்த்து ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. அது ஒண்ணு இல்ல, ஆள் வாட்ட சாட்டமா லட்சணமா இருக்கிறதுனால ஆறு என்னன்னு சொல்லி விசாரிச்சிட்டு. ஆமா ஆமா, எங்க வேணாலும் என்ன பத்தி அப்படித்தான் பேசிக்கிறாங்க. வாட்ட சாட்ட லட்சணம்னா நீயா? ஓஹோ, நீங்களோ? சரி, ஜவுளி கடைக்கு போய் துணி எடுக்கிறாப்ப அந்த பொண்ணு கிட்ட பேச்சு கொடுக்கலாம். அட வந்துகிட்டே இருக்கிறேன். என்னங்க பாத்து பாத்து எனக்கு கை. வாங்க 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 உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. அப்புறம் ஜவுளி எடுக்கலாம்னு வந்தோமுங்க. அதுக்கு என்ன எடுத்துட்டு போச்சு? இது வேணுங்களா? வெயிலுக்கு கொண்டு வந்தேன். அடக்கியா மானம் போகுதுல்ல. அப்புறம் என்ன வாங்க வந்தீங்க? உங்களுக்கு வேட்டி சட்டையா இல்ல வீட்டுக்காரிக்கு புடவை வைக்கியா? அட நீங்க வேற, கவுண்டர் கூட கல்யாணமே ஆகலைங்க. இப்பதான் பொண்ணை பாத்துக்கிட்டே இருக்காரு. ஐயோ, ஏய் ஆரம்பிக்கிட்டு சொல்லி சாருக்கு 2 சர்பத் வாங்கிட்டு வர சொல்லி. அப்படின்னா கட்டிய போற பொண்ணுக்கு தான் புடவை வாங்க வந்திருப்பீங்க இல்ல? எடுத்துருவோம், பொண்ணுக்கே எடுத்துருவோம். சரிங்க, உங்களுக்கு எந்த மாதிரி புடவை பிடிக்கும்? மைசூர் சில்க், காஷ்மீர் சில்க், சைனா சில்க், மலேசியா, சிங்கப்பூர் எல்லா சில்க் இருக்கு. உங்களுக்கு எந்த சில்க் பிடிக்கும்? நமக்கு சிலுக்கெல்லாம் ஒத்து வராதுங்க. நல்லா நெகு நெகு நாள் பட்டா கூட நிக்கிற மாதிரி இந்த கண்டாங்கி சேலை இல்லைன்னா சுங்குடி சேலை இருந்தா ஒரு 5-6 எடுத்து போடுங்க. அதுலதான் ஒண்ணு தேடி பிடிப்போம். ஏன் நினைச்சேன், காதுல கடுக்கம் போட்டிருக்கும் போது உங்களுக்கு அதான் பிடிக்கும்னு. காதுல இருக்கிற கடுக்குன்னு கழட்டு சொல்லி ரொம்ப காலமா சொன்னேன். ஆத்தா போட்டது மாட்டீங்க. இப்ப உங்க கூட வந்து எனக்கு மானக்கேடா இருக்குது. இது ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சது. நம்மளுக்கு அந்த புடவை பிடிச்சிருக்குங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ அதே எடுத்துக்கிறேன். அப்படின்னா இந்த புடவைக்கு தகுந்த மாதிரி ரவிக்கு எடுக்கவா? குடுங்க குடுங்க, அது ரொம்ப முக்கியமாச்சே. நான் பேசுறேன் இல்லையா? இது பாருங்க. இல்லீங்களே, ரவிக்க நேரம் அவ்வளோ திறமா தெரியலையே. என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? இந்த புடவைக்கு தாங்க கரெக்ட் காம்பினேஷன். பாருங்க. ஏயா புடவை ரவிக்க ரெண்டும் எடுப்பா இருக்குல்ல? அடேங்கப்பா, ஒண்ணு தூக்குது போங்க. அப்புறம் ஏதாவது வேணுங்களா? இன்னும் என்னங்க, புடவை எடுத்தாச்சு, ரவிக்கு எடுத்தாச்சு, அவ்வளவுதானே. அப்புறம் மறந்தே போச்சு, இந்த காடா இல்லைன்னா மல்லு துணி இருந்தா ஒரு 1/2 மீட்டர் கொடுங்க, உள்பாடி தைச்சுக்க சொல்லலாம். என்னது உள்பாடி தைச்சுக்கிறா? இப்ப எல்லாரும் பிராதா போட்டுக்கிறாங்க. அதுவும் கல்யாண வயசு பொண்ணுங்கிறீங்க, கண்டிப்பா பிராதா போட்டுக்குவா. அது நீ அது பிரா இது தெரியாதவங்கள உங்களுக்கு சுத்த உலகம் புரியாத ஆளுங்க நீங்க. இதுதானுங்க சேச்சா கருமங்கன்றாவி. அதை கீழே வை, அதை வேற தூக்கி கையில வச்சுட்டு இருக்க நீ. நல்ல குடும்பத்துல இருக்கிற பிள்ளைங்க போடுற லட்சணமா அது? என்னது குடும்ப பொண்ணு லட்சணமா? இப்ப நான் அதான் போட்டிருக்கேன். என்ன பார்த்தா குடும்ப பொம்பளையா தெரியலையா? உன்ற கிட்ட எனக்கு பிடிக்காது, அது ஒண்ணுதான். நீ ராட்டாந்தூரி ஆடும்போது அத்தனை பயில எங்க பார்த்தாங்க தெரியுமா? லட்சணமா இருந்தா எல்லாரும் பார்க்கதான் செய்வாங்க. என்னத்த லட்சணம்? அதை போடுறதா? அது எனக்கு பிடிக்காது. பொண்டாட்டியா வர போறவளுக்கு பிடிச்சதுன்னு வை, என்ன பண்ணுவ? திரும்பவும் பாடுறேன். புருஷனுக்கு பிடிக்காதுன்னு சொல்றேன், அப்புறம் பொண்டாட்டி போடுவேன்னு என்ன அர்த்தம்? போட்டா போட்டுவே நீ? போட்ட நீ சும்மாடி போட்ட என்ன செய்வேன்? போட. இத பாரு, என்கிட்ட இந்த ராங்கித்தனமா எல்லாம் பேசாத. நான் ஒரு மாதிரியான ஆளு, எனக்கு மகா எரிச்சல் வந்துரும். அப்புறம் என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன் எனக்கே தெரியாது. சரிதான், நிறுத்தியா? பொம்பளை மாதிரி கடுக்கம் போட்டுக்க தெரியுது, பொம்பளை மனசை புரிஞ்சுக்க தெரியலையே. ஆஞ்சு பல்லுகள் எல்லாம் கழட்டி போடுவேன். ஆறிட்ட பேசிக்கிற நீ என்னங்க இது? நீ சும்மாரியா? பொட்டச்சின்னா ஒரு அடக்கு கொடுக்கு இருக்கணும். இப்ப எப்படின்னா பின்னால போக எப்படி இருக்கணும் வேண்டாம்? புருஷ மனசை புரிஞ்சு நடந்துக்கிறதா பொம்பளைக்கு லட்சணம். அது விட்டு போட்டு கூடமான பேசிட்டு இருக்கானா? ஏயா கடையில இன்னைக்கு நான் கொஞ்சம் முட்டாள்தனமா நடந்துட்டணும். நீங்க எப்பவுமே அப்படித்தான். சரி விடியா, நிச்சயதார்த்தம் நடக்கிற அன்னைக்கு இந்த பிரான் என்னமோ சொன்னியே, அது ஒண்ணு வாங்கி அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து நைஸா சமாதானப்படுத்த போறேன். ஏங்க இவ்வளவு கலாட்டம் நடந்ததுக்கு அப்புறம் சத்தியமா அந்த பொண்ணு உங்களுக்கு கட்ட போறது இல்ல.
சார் டிக்கெட் இத பாருங்க. மேட்டுப்பட்டிக்கு எனக்கு மட்டும் ஒரே ஒரு டிக்கெட் கொடுங்க. ஏங்க எனக்கு? இந்த ஆள் ஆறுனே எனக்கு தெரியாது. அந்த ஆள்கிட்டயே காசு வாங்கிக்கோ. ஐயோ என்கிட்ட காசு இல்லைங்க. அப்ப இறங்கி வைக்கல. ஐயோ என்னையா இது அக்கிரமமா இருக்கு? ஊர்க்கார ஒருத்தர் கூட கேட்க மாட்டேங்கிறான். அவன் அந்த பிள்ளைக்கு முறமாம, நாம எப்படியா கேக்குறது? உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். உன் நேரம் தான் சரியில்லை. அதனாலதான் நாங்க ஏறின பஸ் ரிப்பேர் ஆகி நிக்குது. இல்லன்னா அப்பவே கிளம்பி இருப்போம். டேய், இவளை பிடிக்கடா. கொஞ்சம் பேச்சுவார்த்தை மட்டும்தான் நானு, மத்ததெல்லாம் பின்னால் இருக்காரு. அதோ அவரு. என்னமா பேசணும் மணியாப்பா, போய் பேசு. நமக்கு எந்த ஊரு? இது பாரு, சும்மா வெட்டியா வளவள நியாயம் பேசலாம் நமக்கு பிடிக்காது. எப்போ ஒரு பிள்ளைக்கு இஷ்டம் இல்லையோ அப்புறம் அவளை வலுக்கட்டாயமா எடுத்து வந்து தாலி கட்டுறதுங்கிறது அவ்வளவு நல்லா இல்ல. அப்படி மீறி நீ தாலி கட்டணும்னு பிரியப்பட்டீங்கன்னா நான் இப்படியே நிக்கிறேன். உடம்புல வலு இருந்தா என்னை தாண்டி போய் தாலி கட்டிக்கோ. நமக்கு எப்படி சௌரியம்? இந்த இத பாரு, அந்த புள்ளைக்கு தாய் மாமங்கிறதுனால இன்னும் ஒரு தவா மட்டும் அருவாள் தர்றேன். அதுக்கு மேல எதிர்பார்க்காத. ஏம்னே புடி. ஐயோ, அருவாள் பிடிக்கிறதுலயே இவ்வளவு தகராறுனா நீ என்னைக்குடா வெட்டுறது? சத்தம் மட்டும் இவ்வளவு பெருசா இருக்கடா. வா. யோ மண்ணாங்கட்டி, ராஜ மரியாதைன்னு சொல்லுவாங்களே, இப்ப உள்ள போனதும் நமக்கு அது கிடைக்க போகுது. பின்ன சும்மாவா? சண்டை போட்டு அந்த பொண்ணோட மான மரியாதையெல்லாம் காப்பாத்தி இருக்கிறோம். நீங்க ஒரு 5 பேர் தடிச்சீங்க, நான் ஒரு 10-12 பேர் தடிச்சேன். சரி, அது விடுங்க. உள்ள விருந்து எல்லாம் தடபுடலாம் இருக்கும். போய் ஒரு புடி பிடிக்கலாம். நடங்க. 6 தத்த பிள்ளைங்களோ என் பேத்தி வானத்தை காப்பாத்தி வீடு வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தீங்களே, ரொம்ப சந்தோஷம். அப்ப போயிட்டு வாங்க. வாங்க.
புறப்படுங்க.